ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு குட்டி கதை கேட்கலாமா? வாங்க போகலாம். இந்த கதை நல்லாயிருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு ஊரில் ஒரு பெரிய ஜமீன்தார் இருந்தார். அவர் எந்த வேலையும் செய்யாமல் எல்லாரையும் வம்புழுக்கிறதே ஒரு வேலையை வச்சுருந்தார். என்ன பார்க்குற? சீக்கிரம் போய் காஃபி போட்டு எடுத்துன்னு வா எனக்கு போ. ஒரு நாள் பகதூர் அந்த பக்கம் போயின்னு இருந்தார். அவரை வம்பிழுக்கலான்னு நினச்சாரு. என்ன பகதூர், எங்க போயின்னு இருக்க? வா பேசலாம், பேசியே ரொம்ப நாள் ஆச்சே. இல்ல, எனக்கு வேலை இருக்கு. நான் சீக்கிரமா இப்ப போகணும். நான் அப்புறமா வந்து உங்ககிட்ட பேசுறேன். ஆட, வேலை எப்பவுமே இருக்கதா செய்யுது. வாப்பா கொஞ்ச நேரம் பேசிட்டு போவேன். ஆமா, அங்க போறது மாட்டு வண்டி தானே? அது மாட்டு வண்டி இல்லைங்க, யானை வண்டிங்க. நல்லா பாருங்க. எனக்கு என்ன இந்த வயசுலவா கண்ணு தெரியாம போயிட்டு இருக்கு? அது யானை வண்டி இல்ல, மாட்டு வண்டி தான். நான் தான் நல்லா பார்த்தேனே, உனக்குதான் கண்ணு தெரியல. வேணும்னா நம்ம கிட்ட போய் பார்த்துட்டு வருவோம். அது மட்டும் யானை வண்டியா இருந்ததுன்னா நீ என் தலைய கட் பண்ணிடு. அதுக்கப்புறம் என் தலை உனக்கு சொந்தம். அவங்களும் அங்கே போய் பார்த்தாங்க. அது யானை வண்டி தான். நான் தான் சொன்னேன்ல, அது யானை வண்டி தானே. நீங்க தான் நம்பாம வீணா பெட்டு வேற கட்டுனீங்க. இப்ப தோத்து போயிட்டீங்க. ஆமா, நான் தோத்துதான் போயிட்டேன். அங்க ஒரு மூட்டை வெள்ளை கலர்ல இருந்ததும் நான் மாட்டு வண்டின்னு நினைச்சிட்டேன். என் தலைய கட் பண்ணிடு. ஐயோ, நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொல்றீங்கன்னு நினைச்சா நிஜமாவே சொல்றீங்களே. நான்லாம் உங்க தலைய வெட்ட மாட்டேன். இந்த தலை உனக்கு சொந்தமாயிடுச்சு. இனிமே நான் பாத்துக்க மாட்டேன். நீ வெட்டிதான் ஆகணும். இல்லைன்னா வா, ராஜா கிட்ட போவோம். அவரே தீர்ப்பு சொல்லட்டும். இவங்க 2 பேரும் ராஜா கிட்ட போனாங்க. பகதூர் எப்படியும் தலையை வெட்ட மாட்டான்னு ஜமீன்தாருக்கு நல்லாவே தெரியும். அரசரே, நான் ஒரு பெட்டு கட்டின பகதூர் கிட்ட. அந்த பெட்ல நான் தோத்துட்டேன். அதுக்காக என் தலைய வெட்டிடுன்னு நான் சொல்றேன். இவன் வெட்ட மாட்டேன்னு சொல்றான். இதுக்கு நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும். அரசரே, எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து நான் ஒரு எறும்பை கூட கொன்னதில்ல. இவரு திடீர்னு என் தலைய வெட்டுன்னு சொல்றாரு. பகதூர், ஒன்னு இவர் தலைய நீ வெட்டணும், இல்லைன்னா இவர் தலைய நீ தான் பாத்துக்கணும். சாப்பாடுல இருந்து எல்லாம் போட்டு பாத்துக்கிற மாதிரி இருக்கும். எது ஒன்னும் நீயே முடிவு பண்ணிக்கோ. ஜமீன்தாரும் பகதூர் வீட்டுக்கு போய் 3 வேளை நல்லா சாப்பிட்டுட்டு அவங்க வீட்டு சாப்பாட்டையே குறை சொல்லின்னு இருப்பாரு. இது சரியில்லை, அது சரியில்லைன்னு. ஜமீன் வீட்டு சாப்பாடு எப்படி இருக்கும்னு தெரியல. எனக்கு அந்த மாதிரி சாப்பாடு வேணும். இந்த சாப்பாடு எனக்கு சுத்தமா பிடிக்காது. இல்லைன்னா என் தலைய வெட்டிடு. நான்லாம் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். அண்ணா, ஒரு 4 முட்டை தாங்கண்ணா. தலை வேற வலிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியல. ஆமா, நீ எதுக்கு போய் இந்த ஜமீன்தாருக்கு தேவையில்லாம சாப்பாடு போட்டுன்னு இருக்க? அவனே ஒரு கஞ்ச பேசினாரு. என்கிட்டயே காசு கொடுக்காம சாப்பிட்டு போயிடுவான்ப்பா அவன். ஏங்க, இதுக்கு மேலே என்னால் அவருக்கு சமைச்சு எல்லாம் போட முடியாதுங்க. நீங்க தானே பெட்டு கட்டினீங்க, நீங்களே சமைச்சு கொடுங்க. எங்க அண்ணன் வீட்டுக்கு போறேன் நானு. நீ ஏன் இப்படி சொன்னா எப்படிமா? எனக்கு சமைக்க கூட தெரியாது. இவ்வளவு சொந்தக்காரங்க வந்தாலையும் நீ சமைச்சு போடுவியே, இப்ப ஏன் இப்படி சொல்ற? வர சொந்தக்காரங்களுக்கெல்லாம் இருக்கிறத வச்சு செஞ்சு போடுவேன். வேற யாரும் சாப்பிட்டு போவாங்க. இவரு வகை வகையா கேக்குறாரு. நான் போறேன். ருக்மணியும் கோச்சரும் அவங்க அண்ணா வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் இருந்தார் பகதூர். என்னப்பா பகதூர், உன் பொண்டாட்டியும் ஊருக்கு போயிட்டா, சாப்பாடும் ஒழுங்கா வர்றதில்ல. என்னதான் நடக்குது இங்க? இப்படியே போனா எப்படி? ஏன், என்னாச்சுமா? நீ மட்டும் வந்திருக்க, அவரு வரலையா? ஏதாவது பிரச்சனையா? எல்லாரும் நல்லா இருக்கீங்க தானே? என்னாச்சு? நடந்ததெல்லாம் ருக்மணி அவங்க அண்ணா கிட்ட சொல்லின்னு இருந்தாங்க. அவங்க அண்ணனுக்கு செம கோவம் வந்துச்சு. இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டியே தீரணும்னு முடிவு எடுத்தாரு. ஓ, இதுதான் கதையா? நீ ஒன்னும் பயப்படாதம்மா. நான் இதுக்கு முடிவு இப்பயே காட்டுறேன். நீ போய் சாப்பிட்டு போ. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும்னு ருக்மணியோட அண்ணா ரன்வீர் அவங்க வீட்டுக்கு போனாங்க. அவரை எப்படி விரட்டலான்னு யோசிச்சுன்னு ஊர் வரையும் நடந்தே போயிருக்காரு. நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் சொல்றத மட்டும் நல்லா கேட்டுக்கோ. பகதூருக்கு பிளான் போட்டு கொடுத்துட்டாரு. அந்த பிளான் படியே போவோன்னு சொன்னாரு. கண்ணு மூக்கு இருக்குதா, நாங்க காசு தரோம். கண்ணு மூக்கு இருந்தா தாங்க, நாங்க காசு தரோம். ஏன்பா, ஒரு நிமிஷம் நில்லு. என்னவோ கண்ணு மூக்கு இருக்குதா, காசு தரனால கேட்டுன்னு இருக்கியே, என்ன விஷயம்னு தெளிவா சொல்லுப்பா. அதுவா ஐயா, உங்களுக்கு நாங்க காசு தருவோம். உங்ககிட்ட கண்ணு மூக்கு இருந்தா நீங்க தரலாம். நாங்க அதை வித்து இன்னும் நிறைய காசு ஆக்கிப்போம்.
இந்த பணக்காரரு ஜமீன்தாருக்கெல்லாம் இன்னும் எக்ஸ்ட்ராவா 100 ரூபாய் போட்டு தருவோம்யா. ஓ அப்படியா? என்கிட்ட கூட இந்த ஜமீன்தார் இருக்காரு. நீ கட் பண்ணினா எனக்கு காசு கொடுப்பா. என்ன பகதூர், நான் வெட்ட மாட்டேன்னு சொன்னேன், இப்ப என்ன கட் பண்ணி காசு கொடுன்னு கேக்குற? இப்ப பாவம் வராதா உனக்கு? இப்ப கூட நான் ஒன்னும் வெட்டலையே, அவரே தான் வெட்டுறான்னு சொல்றாரு. நான் வெறும் காசு மட்டும் தான் வாங்கிக்கிறேன். என் தலை தானே. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்தப்பா, இவரு ஜமீன்தார் தான், 100 ரூபாய் போட்டு கொடு. ஓ, இவர் ஜமீன்தார் தானா? அப்பனா சரி சரி. பல்லு நாக்கும் சேர்த்து கொடுத்தீங்கன்னா இன்னும் 500 ரூபாய் எக்ஸ்ட்ராவே போட்டு தரேன்ப்பா. இது ஒன்று முடிவு பண்ணி சீக்கிரமா சொல்லுங்க, நேரமாகுது எனக்கு, நான் போனோம். இதெல்லாம் கேட்டது ஜமீன்தாருக்கு பயமே வந்துருச்சு. ஐயோ பகதூர், வேணாம் வேணாம். இந்த ஊர்ல இருக்கிற சொத்து வீடெல்லாம் நான் உனக்கே எழுத்து வச்சிடுறேன். நான் ஊரை விட்டே போயிடுறேன். ஆளை விட்டுடுங்கடா சாமி. அந்த ஜமீன்தாரும் இந்த வேலை நமக்கு வேணாண்டா, நம்ம ஊரை விட்டே போயிடுவோம் அப்படின்னு ஊரை விட்டே போயிட்டாரு. புது வீட்டில் பகதூரும் அவங்க ஒய்ஃபும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. இந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.